பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய கடைசி நாள் 30ஆம் தேதி உங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷமா இருக்கு. கர்த்தர் நம்மை அழகாய் நடத்தி வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு ஏப்ரல் மாதம் என்ன வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு? சங்கீதம் 32ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம். அதோடய நான் முடிக்க விரும்புறேன் இந்த நாளை. என்னன்னா 2வது வரி, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். கர்த்தர் நமக்கு நல்ல வழியை காட்டுவேன்னு சொன்னார் இல்லையா? கர்த்தர் நமக்கு வழி காட்டியிருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். ஆனா பாருங்க, ஆபிரகாமுக்கு ஒரு வழியை காமிக்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனத்தை வாசிக்கிற கவனிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட வழி, எப்பேற்பட்ட வழின்னு சொல்லி. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். 2வது வசனம் ஆசீர்வாதமான வசனம். முதல் வசனம் கட்டளை. என்ன செய்ய சொல்றாரு? எல்லாத்தையும் விட்டுட்டு போங்கிறாரு. நல்லா வாசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் விட்டுரு. உனக்கு தெரிஞ்சவங்க, உனக்கு பழக்கமானவங்க, உன் கூட பிறந்தவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காமிக்கிற இடத்துக்கு நீ போ. அப்பதான் நான் என்ன செய்வேன்? உன்னை ஆசீர்வதிச்சு பெருக செய்வேன். ஆபிரகாம் ஆசீர்வதிச்சாரா இல்லையா? கண்டிப்பா ஆசீர்வதிச்சார். என்ன வழியை காமிச்சாரு? எல்லாத்தையும் விட்டுட்டு போனார். இதுல என்ன புரியுது அப்படின்னா, கர்த்தர் தன்னையே சார்ந்திருக்கும்படி ஆபிராமை அன்றைய தினத்துல நிரப்பி இருக்கிறார். அந்த ஒரு எண்ணம் ஆண்டவருக்கு எப்பவுமே இருக்கும். என்ன தெரியுமா? என்னதான் வேலை, என்னதான் ஊழியம், என்னதான் காரியம் கொடுத்தாலும் கர்த்தருக்கு ஒரு நினைவு இருக்கும், என் மகனும் என் மகளும் என்னையே சார்ந்திருக்கணும், வேற யாரையும் சார்ந்திருக்க கூடாது, என்னையே சார்ந்திருக்க வேணும்னு சொல்லி, என்னையே டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் ரொம்ப விரும்புவார். இந்த நாள்ல நான் இந்த வசனத்தோடு முடிக்க விரும்புறேன். தயவு செய்து நீ வரக்கூடிய நாட்கள்ல கர்த்தரையே சார்ந்திருங்க, அவரையே டிபெண்ட் பண்ணிருங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமுக்கு நல்ல வழியை காண்பித்த தேவன் நமக்கும் நல்ல வழியை காண்பித்து இன்னும் கர்த்தர் பலப்படுத்துவார். வருகிற மே மாதம் ஆசீர்வாதமான மாதமாக நமக்கு இருக்கும்படி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்கள் மூடி ஜெபிக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஏப்ரல் மாதம் 30 நாள் எங்களை கண்மணியை போல பாதுகாத்து வழி நடத்தி தேவைகளை சந்தித்து எங்களோட கூட இருந்தீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க சொன்ன வார்த்தையின்படி உண்மையே நாங்க சார்ந்திருக்கணும். ஆபிரகாம் சார்ந்தது போல நாங்க உண்மையே சார்ந்திருக்கிறோம்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வருகிற மாதத்திலேயே கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்களோடு கூட அரவணைப்பா இருக்கட்டும்னு சொல்லி எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். நாங்க சிறுகணும், நீங்க மாத்திரம் பெருகணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. God bless you.